இதுவே காங்கிரஸ் அரசாக இருந்தால் அதை அவர்கள் எப்படி கையாண்டிருப்பார்கள், இந்த ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடியவர்கள் அதை எப்படி கையாண்டிருப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அப்படி நாம் இன்றைக்கு அதை அரசியலாக பார்க்கவில்லை. முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு இதற்கு பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் செய்கிற அதே வேளையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி பாதுகாப்பை எல்லாம் தாண்டி இப்படி நடக்கிறது, அதுவும் தொடர் தாக்குதல்கள் நடக்கிறது, ராணுவத்தினர் மீதே நடக்கிறது, சுற்றுலா பயணிகள் மீதே நடக்கிறது என்றால் அது கேள்விக்குறி. 370 பிரிவு நீக்கப்பட்ட பிறகு இனி யார் வேண்டுமானாலும் அங்கே போய் இடம் வாங்கலாம், குடியேறலாம் என்று சொன்னார்கள். போய் இடம் வாங்கி குடியேறலாம் என்கிற அளவுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் சுற்றுலா செல்வதே கேள்விக்குறியாக இருக்கிறது. குடியேறதெல்லாம் இரண்டாவது, போயிட்டு ஒரு சுற்றுலாவுக்கு சென்று வருவதே ஒரு கேள்விக்குறியாக கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் சொன்னது ஒன்று, நடப்பது ஒன்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காஷ்மீரில் நடைபெற்றிருக்கிற கொடூரமான தாக்குதலில் அப்பாவி மக்கள், குறிப்பாக சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொல்லப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்களின் பக்கம் நாம் நிற்கிறோம் என்பதை சொல்லும் வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து நம்முடைய பதிவை நாம் செய்திருக்கிறோம். காஷ்மீரில் நடப்பது இது முதல் முறை அல்ல. அடிக்கடி இது போன்ற தாக்குதல்கள் நடந்து வருகிறது. குறிப்பாக புல்வாமா தாக்குதலில் நம்முடைய இராணுவ வீரர்களை, நாட்டை காக்கிற பெரும்பணியில் தங்களை ஒப்புக்கொடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிற வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தாக்குதல்கள் ஏன் நடக்கின்றன, அதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிந்து தாக்குதலில் ஈடுபடக்கூடிய பயங்கரவாத சக்திகளை வீழ்த்துவது நம்முடைய கடமை. நம்முடைய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல இராணுவ உடையில் வந்து பாதுகாப்பு மிகுந்த பகுதிகளில் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்கிறது. கடந்த ஆட்சி காலங்களில் இது போன்ற தாக்குதல் நடக்கும்போது அது எப்படி சித்தரிக்கப்பட்டது, அது எப்படி அரசியலாக மாற்றப்பட்டது என்பதை நாம் அறிவோம். ஆனால் இப்போது அப்படி இதை அரசியலாக மாற்றி இந்த துயர நிகழ்விலும் கூட அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இங்கு யாரும் இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறோம், அரசின் பக்கம் நிற்கிறோம், இராணுவத்தின் பக்கம் நிற்கிறோம் என்பதை ஒரே குரலில் நாம் உரத்து சொல்கிறோம். இந்த உணர்வுதான் முக்கியமானது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று, இராணுவத்தின் பக்கம் நின்று காஷ்மீரில் ஒரு சுமூகமான நிலை ஏற்படுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். மக்களிடையே இருக்கிற மத ரீதியான மாச்சரியங்களை கடந்து மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழல் இந்தியா முழுவதும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். தமிழ்நாட்டை போன்ற ஒரு சூழல் காஷ்மீரில் இல்லை. அங்கே பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இராணுவ வீரர் என்கிற அளவுக்கு சுற்றி இராணுவத்தால் சூழப்பட்டிருக்கிற ஒரு பகுதி, முழுக்க முழுக்க கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள் உள்ளே வந்து இராணுவத்தினரே கொல்லப்படுகிறார்கள், சுற்றுலா பயணிகள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய அவலம். எனவே இந்த அரசு, ஒன்றிய அரசு பாதுகாப்பு விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுக்க வேண்டும். அந்த பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இதுவே காங்கிரஸ் அரசாக இருந்தால் அதை அவர்கள் எப்படி கையாண்டிருப்பார்கள், இந்த ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடியவர்கள் அதை எப்படி கையாண்டிருப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அப்படி நாம் இன்றைக்கு அதை அரசியலாக பார்க்கவில்லை. முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு இதற்கு பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் செய்கிற அதே வேளையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி பாதுகாப்பை எல்லாம் தாண்டி இப்படி நடக்கிறது, அதுவும் தொடர் தாக்குதல்கள் நடக்கிறது, ராணுவத்தினர் மீதே நடக்கிறது, சுற்றுலா பயணிகள் மீதே நடக்கிறது என்றால் அது கேள்விக்குறி. 370 பிரிவு நீக்கப்பட்ட பிறகு இனி யார் வேண்டுமானாலும் அங்கே போய் இடம் வாங்கலாம், குடியேறலாம் என்று சொன்னார்கள். போய் இடம் வாங்கி குடியேறலாம் என்கிற அளவுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் சுற்றுலா செல்வதே கேள்விக்குறியாக இருக்கிறது. குடியேறதெல்லாம் இரண்டாவது, போயிட்டு ஒரு சுற்றுலாவுக்கு சென்று வருவதே ஒரு கேள்விக்குறியாக கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் சொன்னது ஒன்று, நடப்பது ஒன்று. எனவே பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், பயங்கரவாதம் முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை வரவேற்று இந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பலியான மக்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி. காஷ்மீரில் நடைபெற்றிருக்கிற கொடூரமான தாக்குதலில் அப்பாவி மக்கள், குறிப்பாக சுற்றுலா பயணிகள் கொடூரமாக கொல்லப்பட்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கொல்லப்பட்டவர்களுடைய குடும்பங்களின் பக்கம் நாம் நிற்கிறோம் என்பதை சொல்லும் வகையில்
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே ஒரு தீர்மானமாக கொண்டு வந்து நம்முடைய பதிவை நாம் செய்திருக்கிறோம். காஷ்மீரில் நடப்பது இது முதல் முறை அல்ல. அடிக்கடி இது போன்ற தாக்குதல்கள் நடந்து வருகிறது. குறிப்பாக புல்வாமா தாக்குதலில் நம்முடைய இராணுவ வீரர்களை நாட்டை காக்கிற பெரும்பணியில் தங்களை ஒப்புக்கொடுத்து செயலாற்றி கொண்டிருக்கிற வீரர்கள் கொல்லப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தாக்குதல்கள் ஏன் நடக்கின்றன, அதன் பின்னணி என்ன என்பதை கண்டறிந்து தாக்குதலில் ஈடுபடக்கூடிய பயங்கரவாத சக்திகளை வீழ்த்துவது நம்முடைய கடமை. நம்முடைய அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் இங்கே குறிப்பிட்டதை போல இராணுவ உடையில் வந்து பாதுகாப்பு மிகுந்த பகுதிகளில் இப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்கிறது. கடந்த ஆட்சி காலங்களில் இது போன்ற தாக்குதல் நடக்கும்போது அது எப்படி சித்தரிக்கப்பட்டது, அது எப்படி அரசியலாக மாற்றப்பட்டது என்பதை நாம் அறிவோம். ஆனால் இப்போது அப்படி இதை அரசியலாக மாற்றி இந்த துயர நிகழ்விலும் கூட அரசியல் செய்யக்கூடிய ஒரு நிலையில் இங்கு யாரும் இல்லை. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறோம், அரசின் பக்கம் நிற்கிறோம், இராணுவத்தின் பக்கம் நிற்கிறோம் என்பதை ஒரே குரலில் நாம் உரத்து சொல்கிறோம். இந்த உணர்வுதான் முக்கியமானது. எனவே பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நின்று, இராணுவத்தின் பக்கம் நின்று, காஷ்மீரில் ஒரு சுமூகமான நிலை ஏற்படுவதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். மக்களிடையே இருக்கிற மத ரீதியான மாச்சரியங்களை கடந்து மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த சூழல் இந்தியா முழுவதும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். தமிழ்நாட்டை போன்ற ஒரு சூழல் காஷ்மீரில் இல்லை. அங்கே பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இராணுவ வீரர் என்கிற அளவுக்கு சுற்றி இராணுவத்தால் சூழப்பட்டிருக்கிற ஒரு பகுதி, முழுக்க முழுக்க கண்காணிப்பின் கீழ் இருக்கக்கூடிய பகுதி, அதுவும் பாகிஸ்தான் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அப்படிப்பட்ட முழுக்க முழுக்க பாதுகாப்பு வளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்குள் உள்ளே வந்து இராணுவத்தினரே கொல்லப்படுகிறார்கள், சுற்றுலா பயணிகள் கொல்லப்படுகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய அவலம். எனவே இந்த அரசு, ஒன்றிய அரசு பாதுகாப்பு விஷயத்தில் கவனத்தை செலுத்த வேண்டும். இது போன்ற சம்பவங்கள் இனி நடைபெறாமல் தடுக்க வேண்டும். அந்த பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இதுவே காங்கிரஸ் அரசாக இருந்தால் அதை அவர்கள் எப்படி கையாண்டிருப்பார்கள், இந்த ஒன்றிய அரசை வழிநடத்தக்கூடியவர்கள் அதை எப்படி கையாண்டிருப்பார்கள் என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆனால் அப்படி நாம் இன்றைக்கு அதை அரசியலாக பார்க்கவில்லை. முழுக்க முழுக்க ஒன்றிய அரசு இதற்கு பொறுப்பேற்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் செய்கிற அதே வேளையில் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். எப்படி பாதுகாப்பை எல்லாம் தாண்டி இப்படி நடக்கிறது, அதுவும் தொடர் தாக்குதல்கள் நடக்கிறது, இராணுவத்தினர் மீதே நடக்கிறது, சுற்றுலா பயணிகள் மீதே நடக்கிறது என்றால் அது கேள்விக்குறி. 370 பிரிவு நீக்கப்பட்ட பிறகு இனி யார் வேண்டுமானாலும் அங்கே போய் இடம் வாங்கலாம், குடியேறலாம் என்று சொன்னார்கள். போய் இடம் வாங்கி குடியேறலாம் என்கிற அளவுக்கு வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆனால் சுற்றுலா செல்வதே கேள்விக்குறியாக இருக்கிறது. குடியேறதெல்லாம் ரெண்டாவது, போயிட்டு ஒரு சுற்றுலாவுக்கு சென்று வருவதே ஒரு கேள்விக்குறியாக கூடிய அளவுக்கு நிலைமை இருக்கிறது என்று சொன்னால் இவர்கள் சொன்னது ஒன்று, நடப்பது ஒன்று. எனவே பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், மக்களை பாதுகாக்க வேண்டும், பயங்கரவாதம் முற்றாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலமைச்சர்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த தீர்மானத்தை வரவேற்று இந்த மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பலியான மக்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி.